வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வரப்போகிற வீடியோ பாருங்கள். இது ஒரு ஆன்லைன் கம்பெனி. இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை இல்லைன்னா நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இது பீன்ஸு, பட்டாணி இதோட தாவர வகையை சேர்ந்தது தான் நிலக்கடலையும். ஆனால் இதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை கொட்டை வகையிலோட சேர்த்துட்டாங்க. சரிங்களா? இந்த வேர்க்கடையில் உள்ள நம்ம சாப்பிட்றதுனால உடல் குளிர்ச்சி பெற்று ஆஸ்துமா, ஃப்ராங்கைட்டிஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஓடிவிடும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளியை நீக்கும் வல்லமை இந்த வேர்க்கடலை ஸ்பெஷலுங்க. நெஞ்சு சளியை சரி பண்ணும். இது மாமிசம், முட்டை, காய்கறியை விட வேர்க்கடையில் புரதச்சத்து இது அதிகமாக இருக்குது. இது எளிதில் செரிமானம் ஆகிடும். இது பல தொற்று நோய்கள், ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மஞ்சக்காமலை, அது மட்டும் காச நோய் இதில் நம்ம காப்பாற்றிக் கொள்வதற்கு தேவையான எதிர்ப்பு சக்தி வேர்க்கடலை இருக்குது. ஹீமோகுளோபினை இந்த நோயில் அவதிப்படுறதுக்கு அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு ரத்தம் உறையாதுங்க. அதை குணப்படுத்துறதுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கிலிருந்து குணமடையவும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த வேர்க்கடலை சிறந்த ஒரு உணவாக பயன்படுது. ஆட்டுப்பாலில் எலுமிச்சை சாறை பிழிந்து அதோட ஒரு வறுத்த வேர்க்கடலையை சேர்ந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கடுப்பு சரியாக போகுமா. வயிற்றில் நிக்கோட்டினிக் அமிலம் குறையும் போது தான் இந்த பிரச்சனை ஏற்படும். இந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி ஆட்டுப்பாலோடு கலந்து சாப்பிட்டோம்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை குறையும். இந்த வேர்க்கடையில் நயாசின் அப்படிங்கிறது இந்த நிலையை சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்க்கடலையில் உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா வாயில் உள்ள ஈறுகள் இருக்குல்ல அது நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்களாம். சரியா? அதனால் வேர்க்கடலை உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா வாயில் உள்ள ஈறுகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வேர்க்கடலை தண்ணியில் 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைத்து சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? வேர்க்கடலை சாப்பிட்டா